அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் நாவடக்கம் என்பது பற்றி ஒரு சின்ன கதையோடு தொடங்கலாம் என ஆசைப்படுகிறேன். இப்போது நாக்கு மனித உறுப்புகளிலே ரொம்ப ஆபத்தானது, சும்மா சொல்லக்கூடாது. ஆண்டவன் படைக்கும் பொழுது இந்த நாக்குக்கு ஒரு அரணை கொடுத்துருக்கிறார். ஒரு காம்பவுண்டு சோறையை கட்டி நாக்கை நடுவில் வச்சுருக்கார். ஒரு 32 பற்களுக்கு நடுவில் தான் இந்த நாக்கு இருக்குது. இந்த நாக்கு எப்பவும் கூலாக இருக்கட்டும்னே அப்படியே உமிழ்நீரோடு இது அப்படி இணைஞ்சி தான் இருக்கும். நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். நாக்கு ஒரு சமயம் இப்படி பேசும், ஒரு சமயம் அப்படி பேசும். நிறைய நண்பர்கள் நாக்கை வச்சே தன்னுடைய பிழைப்பையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லப்போனால், இந்த நாக்கு ரொம்ப தந்திரமானது. ஒரு நபரை எடுத்துக்காங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ கறி சாப்பிடுறாரு. இந்த பல்லை வச்சு தான் இந்த கறியை நல்லா மென்னி சாப்பிடுறாரு. இந்த கறியை அந்த வாய்க்குள்ளே போட்டு மென்னும் பொழுது, மாமிசத்தை மென்னும் பொழுது, இந்த நாக்கு என்னைக்காவது கடிபடுதான்னு பாருங்கள். அந்த வாய்க்குள்ளேயே சுழண்டு கிடக்குமே ஒழிய, இந்த பல்லில் ஒரு நாளையுமே நம்ம மாமிசம் சாப்பிடும் பொழுது கூட இது கடிபடாது. இது ஒரு ஆண்டவனுடைய படைப்பில் கொஞ்சம் வித்தியாசமான படைப்பு தான். அதான் சொல்வார்கள், யாகாவாராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. நம்ம எதை காப்பாற்றலைனாலும் பரவாயில்லை, நாக்கை சரியாக காப்பாற்றிக்கிடணும். இல்லைன்னா வாழ்க்கையில் பெரிய பெரிய துன்பத்தை அனுபவித்து நாம் துன்பப்பட வேண்டிய நேரம் வந்துவிடும் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி தன்னுடைய வீட்டு பண்ணையில் நிறைய கோழிகள்லாம் வளர்த்தார். இந்த கோழிகள்லேயே ரொம்ப அழகாக இருக்கிறது சேவல் கோழி தான். கோழிகளில் ஆண் கோழிக்கும் பெண் கோழிக்கும் பார்த்திங்கன்னா சேவல் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கோழி கூவுதுன்னு சொல்கிறோம். கோழிங்கிறது பெண் இனத்தை குறிப்பது. ஆனால் கோழி கூவாது, சேவல் மட்டும்தான் கூவும். சேவல் கூவுற டைப்பை பாருங்கள், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த விடியற் காலையில் அந்த சேவல் கூவுகின்ற அந்த கூவல் மக்களை அழகாக தூக்கத்திலிருந்து எழுப்பி விடும். விவசாயிகளுக்கு அது ஒரு அலாரம் மாதிரி. கோழி கூப்பிட்டுச்சுப்பா, புறப்படலாம் அப்படின்னு அவங்கவுங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த விவசாயினுடைய அந்த சேவல் தினசரி காலையில் கூவும். அதனுடைய அந்த ஓசை, அந்த கூவுகிற ஓசை ரொம்ப இசைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ரசித்து பார்த்திங்கன்னா தெரியும். சேவலுடைய கூவல் கூட ரொம்ப சுகமான ஒரு குரலாகத்தான் தெரியும். அந்த சேவலும் ரொம்ப அழகான சேவல், நல்ல வசதியான விவசாயிகிட்ட இருக்கிறனால வசதியான உணவுகளை உண்டு நல்ல கொழுத்து போய் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சேவல். இந்த சேவல் சில சமயத்தில் இந்த செவர்கள்லேயோ மரங்கள்லேயோ கூரைகள்லேயோ நின்று பார்க்குற அந்த தோற்றத்தை பார்த்தாலே நம்ம என்ஜாய் பண்ணி ரசிக்கிற மாதிரி தோற்றம் இருக்கும். இப்போ அந்த கிராமத்தில் அந்த சின்ன காட்டுக்குள்ளே ஒரு நரி ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த நரி இந்த சேவலை என்றைக்கோ பார்த்துருக்கு. ஆகாஹா, எவ்வளோ நல்லா கொழுன்னு இருக்குது இந்த சேவல். இதை ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக அடி பிடிச்சிட்டு போய் காட்டை வச்சு அடி பிச்சு சாப்பிட வேண்டியதான ஒரு முடிவு பண்ணி இந்த நரி ரொம்ப நாளாக இந்த சேவலை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் சேவல் அப்படி மெய் மறந்து கொஞ்சம் அப்படி இருக்கும் பொழுது இந்த நரி என்ன பண்ணிச்சுன்னா, அந்த சேவல்கிட்ட போய், சேவலே நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நீ காலையில் கூவும் பொழுது உன்னுடைய குரலும் ரொம்ப அழகாக இருக்குது. நான் தினசரி உன்னுடைய குரலை கேட்டு நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நீ என்ன பண்ணுறன்னா, கொஞ்சம் அப்படி மெய் மறந்து அப்படி உன் குரலை அப்படி வெளியில் கொண்டு வந்து அப்படி கூவுனன்னா நான் சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னுச்சு. நரி சொல்கிறனால சேவலுக்கு தன்னை பாராட்டி பேசினா தான் அது சந்தோஷம் வந்துருமே. அப்போ அது கொஞ்சம் சரி, நான் அப்போ என்னுடைய குரலை வச்சு நான் கூவி பார்க்குறேன், நீ கேட்டு ரசி அப்படின்னு சொல்லுது. நரி அதே போல் என்ஜாய் பண்ணி ரசிக்கிறதுக்கு அப்படி தயாராக இருக்குது. சேவல் தன்னுடைய இயற்கையான குரலை வச்சு கூவுது, மெய்மறந்து கூவுது. தன்னை அறியாமலேயே அந்த கூவல் இசையில் அது நுழைஞ்சி என்ஜாய் பண்ணி கூவிட்டு இருக்கும் பொழுது இந்த நரி அது தன்னை மறந்து இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே அதை போய் கப்புன்னு போய் கவி பிடிச்சி தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு. இப்போது இந்த சேவல் தன்னுடைய வாயை திறந்ததுனால வந்த வினை அது. தன்னை புகழ்ந்ததனால் அது தன்னுடைய கூவுகின்ற அந்த சக்தியை கொடுத்து இசை மிக்கு பாடியதால்
இந்த நரி அது மெய் மறந்து இந்த நேரத்தில் தூக்கிடுச்சு. இப்போ போயிட்டே இருக்கும் பொழுது இந்த விவசாயி பார்த்துட்டான். பார்த்தவன், ஐயோ எனக்குடைய சேவலாச்சே, எனக்கு உரிய சேவலாச்சே, எனக்கு சொந்தமான சேவலாச்சே, இந்த நரி தூக்கிட்டு ஓடுதே அப்படின்னு அவன் கொஞ்சம் உரத்த குரலில் கத்தி தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டினான். நரி சேவலை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்குது. ஓடிட்டு இருக்கும்போது சேவலுக்கு கொஞ்சம் அந்த பிடி தளர்ந்தோன்னு சொல்லிச்சு, நரியாரே என்னை வளர்த்த அந்த விவசாயி என்ன சொல்கிறான் இப்போ பார்த்தியா, நான் அவனுக்கு உரிய பொருளாம், அவனுக்கு உரிய பொருளை நீ அவன்கிட்ட இல்லாமல் நீ தூக்கிட்டு வந்துட்டியான். இது எவ்வளோ பெரிய தப்பு பற்றியா? நான் நல்ல கொழுன்னு வளர்ந்தது, உன்னை போல வேட்டையாடுற மிருகங்கள் என்னை சாப்பிட்டுங்கிறக்க தான் நான் கொழுவாக இருக்கிறது. எப்படி நான் அவனுக்கு உரிமை ஆவேன்? நீ இதை விடாத. நேராக என்ன பண்ணுறேன்னா, அந்த விவசாயிகிட்ட போய் திரும்பி போயிட்டு அவனை பார்த்து, இந்த சேவல் உனக்குள்ளது கிடையாது, இது எனக்குள்ளது தான், அதான் நான் கொண்டு போகிறேன்னு நீ சொல்லிட்டு வா அப்படின்னுச்சு. சரின்னு சொல்லி நிறைய அபோட்டன் ஆகி சேவலை தான் வாயில் கவ்விக்கிட்டே அபோட்டன் ஆகி நேராக விவசாயி தேடி போகுது. விவசாயி தேடி போய் தன் வாயை திறந்து, ஐயா விவசாயியே இருந்துச்சு, சேவல் தப்பிச்சு ஓடி போய் மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு. இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது? சேவல் வாயை திறந்துச்சு, நரியினுடைய வாய்க்கில் மாட்டிக்கிட்டு. இப்போ நரி வாயை திறந்துச்சு, சேவல் தப்பிச்சு போயிடுச்சு. அருமை நேயர்களே, நாம் எந்த இடத்துல வாயை திறக்கணுமோ அங்கங்கே அந்தந்த இடத்துல தான் வாயை திறக்கணும். வாயை திறக்கக்கூடாத இடத்துல வாயை திறந்தாலும் நம்ம சிக்கல் வந்துடும். சில இடங்களில், சில சபைகளில் பார்க்குறோம், சில கல்யாண வீடுகளில் கூட பார்க்குறோம், ரொம்ப டிப் டாப்பாக ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம அவங்கள பார்த்தோன்னே நினைப்போம், ஆகா பெரிய மேதையாக இருப்பாரோன்னு நினைப்போம். ஆனால் அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தால் போதும். அவர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் அவர் என்ன நாலேஜ் உடையவர் என்பதை நம்மால் ஈஸியாக எடை போட்டு கொள்ள முடியும். அருமை நேயர்களே, ஆகையினால் நாவை எங்கு அடக்க வேண்டும் என்பதை தெரிந்து நாம் செயல்பட வேண்டும். அதைத்தான் வள்ளுவன் மீண்டும் ஒரு குறளிலே சொல்லுவான், ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு என்று சொல்லுவான். நாம் சொல்லுகின்ற சொல் அது நன்மை பயக்கக்கூடிய சொல்லாக இருத்தல் வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.